பெத்த தாய் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா, அந்த அம்மன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா கிளம்புமா. தூங்குறியா? என் தூக்கத்தை கெடுத்த வாரிசு, உன்னை ஒரேடியா தூங்க வைக்கத்தான் நான் வந்திருக்கேன். போடா செல்லம், போ, அவனை தூங்க வை. போ, போடா. மகேந்திரா, என்னாச்சு? என்னாச்சு? எதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு முதல்ல இந்த லெட்டர் படிங்க. காயத்ரிக்கு கலங்கள் எதுவும் நிரூபிக்கிறதுக்காக என் உயிர் போன கூட பரவாயில்லன்னு இந்த லெட்டர் கொஞ்சம் படிங்கன்னு படிங்கன்னு. கமல கலங்கு சுமத்தினவன் காடை வச்சு அவனோட அட்ரஸை கண்டுபிடிச்சு நான் போனேன். அவனுக்கு எழுதின லெட்டர் இருந்தது. இதெல்லாம் உங்க சித்தியோட செட்டப். உங்க சித்தி தான் கைப்பட அந்த போட்டோக்காரருக்கு எழுதின லெட்டர்.
இந்த லெட்டர் படிச்சா காயத்ரி அக்கா கலங்கல ஏதோங்கன்னு உங்களுக்கு புரியும். அண்ணாதே இருந்த என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சொந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்ட காயத்ரி அக்காக்கு நான் செய்யற கைமாறு இதுதான். போங்க, இந்த திருட்டு கும்பல் காயத்ரி அக்கா கோல்டஸுக்கு முன்னால போய் காப்பாத்துங்க. போங்க போங்க. டேய், என் வாழ்க்கையோட விளந்திய நீ என்னை காயத்ரி பிரிச்சு என்ன சாதிக்க போற? பிரிக்கிறது மட்டும் இல்ல, அவளை எரிச்சாதான் என் மனசு சாந்தி அடையும். நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி, ஏன் கொலவரி பிடிச்சாயிர? போ போ, என் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருந்தா நானே உனக்கு கொலை பண்ணிடுவேன். போயிரு. முதல்ல உன் உயிரை நீ காப்பாத்திக்கோ. யாரா நீ? நான் யாருன்றது அப்புறம் பாத்துக்கலாம். காயத்ரி கதை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் என் கைக்கு வந்துடும். நான் சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் நடந்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஏய். சீ. என்ன இவங்க செட்டப்பா? இந்த பார், காயத்ரி மேல உன் நிழல் கூட பட முடியாது. இதுல அழிய போறது நீங்க தான், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கோயில் விரதத்துக்காக எல்லா செட்டப்பும் நடந்துகிட்டு இருக்கு. கூடவே என்னுடைய செட்டப்பும் நடக்குது. காயத்ரி தீ மிதிச்சு கடைசி அடி எடுத்து வைக்கிறப்போ நான் வச்சுக்கிற கரண்ட் ஷாக்ல சாம்பலாய் கீழே விழுவா. நீ இங்கிருந்து நகர்ந்தா தானே அவளை காப்பாத்துக்கு. பிரபு, நீ ஓடு, காயத்ரியை காப்பாத்து. போ போ, ஓடு. ஏதோ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து நிம்மதியா வாழலான்னு பார்த்தா இப்படி கொலைகாரங்களா மாறிட்டீங்களே. உங்களோட சேர்ந்தா நானும் ஜெயில போய் கழி நீங்க வேண்டியதுதான். கையில வைக்காம கீழே போட்டுருக்க புரியா? சாமியா, அம்மனா, விரதமா? காயத்ரி உயிரோட வர போறதில்ல. இனிமே நீ எதுக்கு? அம்மா, 12 வருஷத்துக்கு முன்னால உன் சன்னதியில ஒரு தாயோட உயிர் போய் ஒரு புள்ள உயிர் பொழைச்சிச்சு. இன்னைக்கும் ஒரு தாயும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஒரு புள்ளையும் இங்க இருக்கும். தாயோட உயிரை வேணா எடுத்துக்கம்மா, பிள்ளையோட உயிரை காப்பாத்து. கண்ணா, அம்மன் ரொம்ப கோபக்காரி. அவ என் உயிரை கேக்குறாளா இல்ல உன் உயிரை கேக்குறாளா எனக்கு தெரியல. அவ கோபக்காரியா இருந்தாலும் ரொம்ப நல்லவ. கண்டிப்பா இங்க வருவா, உன்னை காப்பாத்துவா. இனிமே அவதான் உனக்கு அம்மா.